வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 69வது பகுதியாக மனக்குரங்கை கட்டுகின்ற கயிறு என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். கபாலின் பிட்சோ மே ஹிருதய ஹபீம் அத்யந்த சபலம் திடம் பக்தியா பக்பா சிவ பவத் அதீனம் குரு பிபு என்று ஆச்சாரியால், அதாவது ஆதிசங்கரர், சிவானந்த லகரியில் கூறுகின்றார். ஹிருதயம் கபீம் அத்யந்த சபலம் என்று ஆச்சாரியால் சொல்கிறபடி மகா சபலத்துடன் தாவிக்கொண்டே இருக்கிற மனக்குரங்கை ஈஸ்வரன் கட்டி வைத்து முதலில் அது கயிற்றின் நீளத்துக்கு தாவிக்கிற மாதிரி விட்டு பிடித்தாலும் அப்புறம் அது அவன் ஆட்டினால்தான் ஆடுவது என்று குரங்காட்டியின் குரங்கு மாதிரி சும்மா இருக்கிறபடி செய்து விடுவான். மனசு இப்படி துளி கூட தானாக நகராத போது அதை அவனும் ஆட்டி வைக்காவிட்டால் அது தான் மனமே அழிந்து போய் ஆத்மா மட்டும் பிரகாசிக்கிற அத்வைத சித்தியான மோட்சம். இப்படிப்பட்ட அத்வைதத்தை தருவதும் பரமாத்மாவின் கையில்தான் இருக்கிறது என்கிற மாதிரி இங்கே கயிற்றை அவன் கையிலேயே கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்லோகம் பக்தி பிரார்த்தனையாக இருக்கும்போதே அதற்கு பலனாக பரமாத்மா ஞான மோட்சத்தை கொடுக்கவும் செய்யலாம் என்கிற அபிப்பிராயத்தையும் கொடுக்கிறது. எதற்கும் முதலிலே வழியாக இருப்பது பக்தி தான். அதனால் ஆச்சாரியால் சொல்லிக் கொடுக்கிற மாதிரியே நாம் இப்போதுள்ள ஸ்திதியில் இந்த என் மனக்குரங்கை பக்தி என்ற கயிற்றால் திடமாக கட்டி உன் ஆதீனத்தில் வைத்துக்கொள்ளப்பா என்று பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.